திருவாடானை சமத்துவபுரத்தில் அதிகாரிகள் துணையோடு தரமற்ற வீடுகள் கட்டப்பட்டு உள்ளதால் பயனாளிகளிடம் ஒப்படைப்பதற்கு முன்பே சேதமடைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் தமிழக அரசு பழைய வீடுகளை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய வீடுகள் கட்ட ஒரு வீட்டிற்கு ரூபாய் 4,80,000 என நிதி ஒதுக்கி 80க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து பல மாதங்களாக கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் கட்டப்படும் வீடுகள் தரமற்று உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் வீட்டின் சுவற்றில் பூச்சி கையால் தொட்டாலே உதிர்வதாகவும் சமையலறையில் சமைத்து சாப்பிட முடியாத அவலநிலை இருப்பதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் இதில் குடியிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் உயிருக்கு ஆபத்து என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுபற்றி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இதனை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். எம்என் கண் ஒளியியல் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் உலக உயர் ரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டை எம்என் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் உலக உயர் ரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆட்டோவில் சென்ற பொதுமக்கள், சாலையில் நடந்து சென்றோர் உள்ளிட்டோருக்கு உயர் ரத்த அழுத்தம் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதில் மருத்துவமனையில் பணிபுரியும் கண் மருத்துவர்கள் மற்றும் கண் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவ மாணவிகள், செவிலியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முல்லைப்பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வுப் பணிகளை துவக்கினர். தமிழகத்தின் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் நீர் ஆதாரமாக திகழ்வது முல்லைப்பெரியாறு அணை. இந்த முல்லைப்பெரியாறு அணையை கண்காணித்து பராமரிக்க கடந்த 2014இல் 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இக்குழு கடந்த ஆண்டு மார்ச் 27இல் பெரியாறு அணையை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் இன்று முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 118.85 அடியாக உள்ள நிலையில் கேரள மாநிலம் தேக்கடி படகுத்துறை பகுதியில் இருந்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதையடுத்து முல்லைப்பெரியாறு அணையில் பருவநிலை மாற்றத்தை ஒட்டி செய்ய வேண்டிய வழக்கப் பணிகள் குறித்தும் மெயின் அணை, பேபி அணை, ஷட்டர் பகுதி, கேலரி பகுதி, வல்லக்கடவு பாதை உள்ளிட்டவற்றை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் யானை கூட்டத்தை காட்டுப்பகுதிக்குள் விரட்டப்படுவதால் விவசாயிகள் தோட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளான ஆயக்குடி, சட்டப்பாறை, கோம்பைப்பட்டி, ராமப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக 3 குட்டிகளுடன் கூடிய 10 காட்டு யானைகள் விவசாயிகளின் தென்னை, மா போன்ற விவசாய பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தியும் விவசாய நிலங்களுக்குள் சென்று விவசாயிகளையும் தாக்கி வருகிறது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விவசாயிகள் கோட்டாட்சியர் சரவணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதன் காரணமாக 20 பேர் கொண்ட வனத்துறை குழு ஒன்று அமைக்கப்பட்டு 2 வாகனங்களில் இன்று காலை முதல் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக நாளை காலை 7 மணி முதல் தொடர்ந்து காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட உள்ளதால் விவசாயிகள் தங்களது நிலங்களுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது. கடைகள் மற்றும் வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்ததை நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றும் பணி நடைபெற்ற போது பொதுமக்கள் சாலை மறியல் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே நமுனசமுத்திரம் பொன்னமராவதி செல்லும் சாலையில் சுமார் 50 குடியிருப்புகள் மற்றும் கடைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து வந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கான உத்தரவு பெறப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் வீடுகள் மற்றும் கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி மக்கள் மாற்று இடங்கள் வழங்கி அதன் பிறகு ஆக்கிரமிப்பை அகற்றுங்கள் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து இந்த பிரச்சினை குறித்து பேசுவதாக கூறி சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.